அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் ஆறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் தாங்க. இது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையிலிருந்து சுமார் 15 மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கு. முருகனின் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணு கோயிலான அழகர் கோயில் இதற்கு அண்மையில் அமைஞ்சிருக்குங்க. அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியிருக்காங்க. அழகர் கோவில் தீர்த்தமலையில் இக்கோயில் அமைஞ்சிருக்கு. சோலைமலை என்ற பெயரும் இதற்கு இருக்கு. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுவார். பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையை துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கும் பழம் முற்றிய சோலை என்று நாச்சினார் உரை எழுதியிருக்காங்க. ஆறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த முருகன் இத்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்றாங்க. தனது புலமையால புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார். அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டாரு. நடந்து வந்த களைப்பால அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தாங்க ஔவையார். ஔவை நீண்ட நேரம் தொலைவு பயணம் செய்ததால அவருக்கு களைப்பும் தந்திருந்தது. வயிறும் பசியும் எடுத்துக்கிச்சு. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டாங்க. அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் அவங்க பார்த்தாங்க. உடனே இந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பரிசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஔவையார். சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு நக்கலாக கேட்டாங்க. சிறுவனின் கேள்வி ஔவைக்கு புரியவில்லை. பழக்கத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டாங்க. விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டாங்க. சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோங்க என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் வந்து உலுக்கி நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்துச்சு. அந்த பழங்களை பொறுக்கிய ஔவை அந்த பழத்தின் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால ஊதினாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டாங்க. சிறுவனின் அந்த ஒரு கேள்வியே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த ஔவை, குழந்தாய் நீ யாரப்பா அப்படின்னு கேட்டாங்க. மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுப உருவத்தை காண்பித்து ஔவைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் இருக்குங்க. சோலைமலை முருகன் கோயிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். பழமுதிர் சோலைக்கு சற்று உயரத்தில் நுபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைஞ்சிருக்குங்க. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணி வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீரை ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல ராக்காயி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நுபுர கங்கை விழும் இடத்துல புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த தீர்த்த தண்ணீரில் தான் புகழ் பெற்ற அழகர் கோயில் பிரதேசமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது. பழமுதிர் சோலையில் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கந்த சஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம், வைகாசி, விசாகம், கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெறும். ஆறுபடை வீடுகளில் இரு தேவியாரோடு தம்பதி சமேதராக முருகன் காட்சி தரும் ஒரே படை வீடுதான் பழமுதிர் சோலை. அன்னை தமிழ் மூதாட்டி ஔவையுடன் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட கேள்வி கேட்டு திருவிளையாடல் புரிந்த திருத்தலம் வள்ளி தெய்வானையுடன் மணங்குளிர மாமன் மாயவன் மழையில முருகன் அமர்ந்த திருத்தலம் நாடி வரும் அடியார
உடலும் உள்ளமும் குளிர்ந்த செல்ல அருளும் மதுரை பழமுதிர் சோலை மலை முருகன் திருத்தலம் தாங்க. பழமுதிர் சோலை அப்படின்னா பழங்கள் உதிர்கின்ற சோலை. 6வது படை வீடாக திகழ்கிறது பழமுதிர் சோலை. இது அழகர் கோயில் என்றும் வழங்கப்பெறுகிறது. முருகப்பெருமானின் தலமாகவும் திருமாலின் தலமாகவும் இது விளங்குகிறது. திருமாலுக்கு உரியதாய் விளங்கும் அழகர் என்னும் திருப்பெயர் முருகனுக்கும் பொருந்துவதாகும். நக்கீரர் பழமுதிர் சோலையில் விழும் அருவியின் அழகை வர்ணிக்கிறாங்க. திருமுருகாற்றுப்படையில வரும் அப்பகுதியின் இறுதியில் அவர் பழமுதிர் சோலை மலை கீழவனே என்று குறித்துள்ளார். பழமுதிர் சோலை என்பதற்கு நச்சினாரியின் பழம் முற்றின் சோலை என்று பொருள் கூறுகிறார். பழம் உதிர்ந்த சோலை என்றும் பிற உரையாசிரியர்கள் அதற்கு பொருள் தந்திருக்காங்க. வள்ளி நாயகிக்கு அருள் புரிந்த முருகவளே பழமுதிர் சோலையில் எழுந்தருளியவன் என்று கந்தபுராணம் கூறுகிறது. சைவ வைணவ பாரம்பரியங்கள் ஒன்றிணைந்து விளங்கும் திருத்தலம். கீழே சுந்தர திருத்தோளுடன் திகழும் பரமசுவாமி என்னும் கள்ளழகர் ஆலயந்தாங்க. 108 திருத்தலங்களில் ஒன்றான திருமாலிஞ்சோலை மலை மேலே சிவன் மகன் சண்முகன் தன் தேவியார் இருவரோடு அமர்ந்த சோலை மலை. அங்கு நடந்த சுவையான சம்பவங்க. தமிழ் புகழ் பாடும் அவைக்கு தான் என்னும் எண்ணம் சிறிது மேலோங்கி இருந்தது. அவருடன் விளையாட முருகன் சிறுவனாக நாவல் மரத்தின் மேலே இருந்து அவன் விளையாட்டை துவங்கினான். நெடுந்தூரம் நடந்து வந்த அவ்வை அம்மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தாங்க. மேலே இருக்கும் சிறுவனை கண்ட அவை பேசத் தொடங்கினாங்க அப்படின்ட்டு நாம் பார்த்தோம். பிரபலமான விஷ்ணு தலங்களில் ஒன்றான அழகர் மலையில் அமைஞ்சுள்ள பழமுதிர் சோலை அல்லது சோலை மலை முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6ஆம் வீடாக சொல்லப்படுகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலம் பற்றி பாடியிருக்காங்க. பழமுதிர் சோலை பிரபலமான விஷ்ணு தலங்களில் ஒன்றான அழகர் மலையில் அமைந்துள்ள பழமுதிர் சோலை முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6ஆம் படை வீடாக திகழ்கிறது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, தல விருட்சகம் நாவல் மரம், தீர்த்தம் நுபுரகங்கை தீர்த்தம். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து சென்றிருக்கும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி அவருக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுதால பழம் வேண்டுமா என்று அவருடைய ஆணவத்தை சிறிதாக குறைத்தார். உயிர்களின் மீது உலக பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது, இறைவனை அறியவும் மெய்யறிவும் தேவை. நான் என்ற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல் தாங்க இந்த திருவிளையாடல். 6 படை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதிகளுடன் முருகன் காட்சி தரும் கோயில் தாங்க சோலை மலை மட்டும்தாங்க. கந்த சஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும் முருகன் ஔவையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்ட திருவிளையாடலும் நடத்தப்படுவாங்க. சாதாரணமாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதங்களில் தான் பழம் பழுக்கும். ஆனால் இத்தலத்தில் உள்ள நாவல் மரத்தில் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்திலேயே பழம் பழுக்கும் அதிசயம் நடக்குதுங்க. 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் வேல் மட்டுமே இருந்துச்சுங்க. பிற்காலத்தில் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதிவேலுடன் ஒரே பீடத்தில் முருகன் என்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைச்சாங்க. முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் சன்னதி இருக்குங்க. பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் இருந்து மலை மீது சிறிது தூரம் சென்றால் நுபுரகங்கை தீர்த்தம் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். மலை அடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. திருமண தடை உள்ளவர்கள் வேண்டுதலை வைத்து அதை நிறைவேற்றினால் கண்டிப்பாக திருமணம் கூடிய விரைவில் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கல்வியில் சிறந்த விளங்க முடியாதவர்களும் பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் சாஸ்தி வழிபாடு செய்யப்படுவாங்க.
காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இந்த வீடியோவில் நம்ம முருகன் கோயிலோட சிறப்பும் பழமுதிர்ச்சோலையை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.